இப்போ 60 வயசை தானே 70 வயசை தானே ஒரு கூப்பிட்டு நம்ம பிரதரை கூப்பிட்டு வாழ்க்கை என்றால் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னா 70 வயசு வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, 50 வயசு 40 வயசு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. அவர் ஒரு பிரதரை கூப்பிட்டு பிரதர் தெளிவா சொல்லுங்க வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொன்னா வாழ்க்கைன்னா நான் சொல்லுமா 70 வருஷம் வாழ்ந்த பிரதர் அவருக்கு சொல்ல தெரியாது. இதே 60 இருந்து 70க்குள்ள இருக்கிறவர் கூப்பிட்டு பிரதர் வாழ்க்கை யாராவது இருக்கீங்களா 60 இருந்து 70க்குள்ள வாழ்க்கை என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா அவங்க எதோ சொல்லுவாரு. அவங்க சொல்றது அவருக்கே முடியாது. கேட்டு பாருங்க நீங்க, அவருக்கே முடியாது. சரி 50 இருந்து 60 வரைக்கும் இருக்கிறவரை கூப்பிட்டு வாட் இஸ் லைஃப் வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஏதோ சொல்லுவாரு. அவர் சொல்றது அவருக்கும் புரியாது, கேட்கறவருக்கும் புரியாது. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இதே சென்னை கிளாஸ் போனாங்க இல்லையா, இல்ல நம்ம வாணி பிள்ளைங்க ஜென்சி இருக்காங்க இல்லையா, ஜென்சி இப்ப பெரிய கால கூப்பிட்டு வாட் இஸ் லைஃப் அப்படின்னு சொன்னா சொன்னாங்க. சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு லைஃப் பண்றது நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு. நமக்கு தான் எது லைஃப்னு தெரியாம 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாம. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தான் வாழ்க்கையில் அவருடைய கைகளில் தான் இந்த உலகம் இருக்கு, அவருடைய சபையும் இருக்கு. அவங்க நம்ம என்ன பண்ணணும், அவளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ வேண்டும். ஸோ ஆகையினால தேவஜனமே ஏன் இந்த தலைமுறைக்கு எப்படின்னா உலக ஜனம் சொல்லல 25-30% மக்கள் அவங்க இருக்காங்க. அதாவது 200 கோடி மக்கள் வாழ்வு பிள்ளைகள் இருக்கிறார்கள். 15-30 வயது வரைக்கும் இருக்கிறார்கள் ஜென்சி தலைமுறை. இந்தியாவில் மொத்தம் 38 கோடி பேர் இருக்கிறாங்க. யாரு பழைய பிள்ளைகள் 38 நம்ம 140-150 கோடி சொல்றோமா, அதுல 1 பாகம் யார் இருக்கிறாங்க, வாழை பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம் நாட்டின் உலகத்தின் வளர்ச்சியில அடுத்த 40 வருஷம் உலகம் அவர்களுடைய கைகளிலே இருக்கிறது. இப்ப புரியுதா ஏன் ஜென்சிக்கு நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? அப்பெல்லாம் பூமர்லாம் என்ன கொடுத்துருக்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கால் சொல்லுது வா அப்படின்னு. கரெக்டா இல்ல கரெக்டா கூப்பிட்டாரு அப்படின்னு நம்ம வீடு போய் சேர்ந்துருவோம். அதே மாதிரி ஜெனரிக் இருக்கிறவங்க சுகர் கிகர் இல்லாம இருந்தாங்கன்னா ஒரு 20 வருஷம் வாழ்வோம். அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள வாழ்வது யார் அப்படின்னு சொன்னா இந்த ஜென் ஒய்யும் ஜென் ஜியும் ஜென் ஆல்பாவும் உங்க பீட்டா பரவல பீட்டா வந்துச்சுன்னா அவங்க தான் வாழ்றாங்க. ஸோ இந்த உலகம் அவர்கள் கைகளில் இருக்கிறது. ஸோ இவர்களுடைய வலிமை குடும்பத்துக்கும் சபைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் ரொம்ப முக்கியம். சபைகள் வாலிபர்களுக்கு என்று தனி ப்ரோக்ராம்ஸ் வைக்கணும், நாங்களும் முடிவு பண்ணோம் வாலிபர்களுக்கு என்று ஒரு கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஜென்ரேஷன் கையில தான் இந்த உலகம் இருக்கிறது. அந்த ஜென்ரேஷன் கையில இந்த வேதம் இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த ஜெனரேஷன் கையில தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் என்ன ஆகும்? அது நிறைய பிரச்சனையை சந்திக்கும். ஆகையால் தான் வெளிநாடுகளில நிறைய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமாக அவருடைய வலிமை என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா